கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். தேவன் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, மீண்டுமாக உங்கள் மத்தியிலே உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து பகிர்ந்து கொள்ள மீண்டும் ஒரு செய்தியை உங்கள் மத்தியில் கொண்டு வர கர்த்தர் அடிமைக்கு தந்த நல்ல கிருபைக்காய் கர்த்தரை நான் நன்றியுள்ள இருதயத்தோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைய தினத்தின் செய்தியின் தலைப்பு பிரகாசிக்கிற சூரியன். அல்லேலூயா. வேதத்தில் நாம் வாசிப்போமே ஆனால் வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் அதில் 16-17 நாம் வாசிப்போமேயானால் மிக தெளிவாய் நாம் அங்கே ஒரு வசனத்தை காண முடியும். பிரகாசிக்கிற சூரியன் என்பதை அங்கே அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனைப் போல இருந்தது என்று சொல்லி வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். எனக்கு அருமையான தேவச்சனமே, அது மட்டுமல்லாதபடி 17ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நான் அவரை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்போது அவர் தம்முடைய வலது கரத்தை என் மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவுமாய் இருக்கிறேன் என்று சொல்வதை குறித்து நாம் இங்கே வாசிக்கிறோம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, அப்போஸ்தலர் யோவான் பத்மு தீவிலிருந்து தரிசனத்தில் இயேசுவை தரிசித்த போது அவரது முகம் சூரியனைப் போல காட்சியளித்தது என்றும், சூரியனுடைய மகிமையிலும் 1000 மடங்கு அதிகமான மகிமை உள்ளவர்தான் என்றும், இயேசு கிறிஸ்து அப்பேற்பட்ட தேவன் என்பதையும், அவரே மகிமையின் ராஜா என்றும், இன்றைக்கும் அவருடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசம் பண்ணி உங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தர வல்லவர் என்று சொல்வதை நாம் பார்க்க முடியும். எனக்கு அருமையான தேவச்சனமே, கர்த்தர் சூரியனுக்கு ஒரு மகிமையை வைத்தார், சந்திரனுக்கு ஒரு மகிமையை வைத்தார், நட்சத்திரங்களுக்கு ஒவ்வொரு மகிமையிலே வித்தியாசப்பட்டிருப்பதை நாம் காண முடியும். அப்படியானால் அவர் தன்னிலே எவ்வளவு மகிமை உள்ளவராய் இருப்பார் என்று சிந்திக்க வேண்டும். அவருடைய முகம் எவ்வளவு பிரகாசமாய் இருக்கும் என்பதை எண்ணி பாருங்கள். அந்த மகிமையின் தேவன் பரலோக மகிமையை துறந்து மனுஷனாய் வந்தபடியினால் உலகம் அவரை அறிந்து கொள்ளவில்லை. எனக்கு அருமையானவர்களே, அறிந்திருப்பார்களேயானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையிலே அறைந்திருக்க மாட்டார்களே. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே பவுல் இவ்விதமாக சொல்லுகிறார், அறியாததினால் அவர்கள் சிலுவையிலே அறைந்தார்கள் என்று. இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்தில் இருந்தபோது ஒருமுறை தன் அன்பு சீடர்களில் 3 பேரை தனியாக அழைத்து கொண்டு போய் உயர்ந்த மலையின் மேல் ஏறி அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, அவர் முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தைப் போல் வெண்மையாயிற்று என்று மத்தேயிலே 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். எனக்கு அருமையான தேவஜனமே, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று
அநேகர் சொல்லுவதை நாம் கேட்டிருக்கிறோம். ஒவ்வொருடைய மனது எப்படி இருக்கிறது என்பதை அவருடைய முகம் வெளிப்படுத்துமாம். இயேசு கிறிஸ்துவின் இருதயத்தில் பூர்ண பரிசுத்தமாய் இருந்ததினால் அந்த பரிசுத்தத்தின் பிரகாசம் அவருடைய முகத்தில் வீசினது என்று பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இயேசுடைய முக பிரகாசத்தை யோவான் தரிசித்த போது ஆச்சரியமடைந்து கீழே விழுந்தான் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் நாம் வாசித்தோம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, சூரியனிலே 3 காரியங்கள் உண்டு. அவைகளை நாம் கவனிக்க வேண்டும். ஒன்று, சூரியனில் உள்ள அக்கினி பிழம்பு என்று சொல்லுவார்கள். 2வது, சூரியனில் இருக்கிற வெளிச்சம். 3ஆவதாக, சூரியனிலிருந்து வெளிப்படும் உஷ்ணம் என்று பார்க்கிறோம். முதலாவது அக்கினி, 2வது வெளிச்சம், 3வது உஷ்ணம் என்று பார்க்கிறோம். சூரியன் உள்ள அக்கினி பிளவானது பிதாவாகிய தேவனுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்றும், உஷ்ணமானது பரிசுத்த ஆவியானுடைய நிழலிட்டமாய் இருக்கிறது என்பதையும், வெளிச்சமானது இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாய் இருக்கிறது என்று பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவஜனமே, இயேசுவே தெய்வீக ஒளியானவர். அவரே அண்ட சாத்திரங்களிலே எல்லாவற்றையும் பிரகாசம் செய்கிறவர். உலகத்தில், பூமியில், வானத்திலே எல்லா இடங்களிலும் அவர் பிரகாசம் செய்கிறவர், பிரகாசிக்கிற தேவன் என்று பார்க்கிறோம். அவரே உங்களுடைய இருதயத்தையும் இல்லத்தையும் தன்னுடைய மகிமையிலே நிறைவினால் நிரப்புவாராக. எனக்கு அருமையான தேவஜனமே, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் முகம் பிரகாசமானது. கிறிஸ்துவாகிய சூரியன் பிரகாசிக்கும் போது அந்தகார வல்லமைகள் அகன்று போகும். ஆகாயத்து அதிபதியான பிரபு ஆகிய பிசாசு வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகள் ஓடோடி போக வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் வல்லமை உள்ள தேவன், பிரகாசிக்கிற சூரியன் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் என்றென்றைக்கு உங்கள் மேல் பிரகாசிப்பார். நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டியதில்லை. தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பது. ஆட்டுக்குட்டியானவருடைய விளக்கானது அது பிரகாசம் செய்யக்கூடியது. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 23 வாசிக்கும் போது மிக தெளிவாய் சொல்லுகிறது. எனக்கு அருமையானவர்களே, தேவனுடைய மகிமை ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு என்று. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையிலும் பிரகாசிக்க செய்வாராக. சோர்ந்து போகாதீர்கள். உயிர்த்தெழுந்த இயேசு பிரகாசிக்கிற சூரியன் நாய் இருக்கிறார். ஒருவேளை உங்கள் வாழ்க்கை இருளாய் இருக்கலாம், உங்களுடைய குடும்பத்தில் இருள் சூழ்ந்திருக்கலாம். நீங்கள் கவலைப்படாதீர்கள். தொடர்ந்து தேவனாகிய கர்த்தர் இயேசுவை விசுவசியுங்கள். வேதம் சொல்லுகிறது, இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்கச் சென்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார் என்று சொல்லி அப்போஸ்தலர் பவுல் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 4ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில் இவ்விதமாக சொல்வதை பார்க்கிறோம். அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது. எனக்கு அருமையானவர்களே, எனவே சோர்ந்து போகாதீர்கள். உங்களை அழைத்த தேவன் மகிமை உள்ள தேவன்,
உங்களை தெரிந்து கொண்ட இயேசு மகிமையின் தேவன். அவர் பிரகாசம் செய்யக்கூடியவர். எனவே அவரை நோக்கி பார்ப்போம். அந்த வெளிச்சத்திலே நாம் நடப்போம். இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியும் ஜீவனமாயிருக்கிறேன் என்று. எனக்கு அருமையான தேவஜனமே, கிறிஸ்துவுக்குள் எழுந்து பிரகாசிப்போம். தேவனுடைய ஒளி நாம் பெற்றிருக்கிறோம். எனவே சோர்ந்து போகாதீர்கள். இருளிலிருந்து வெளிச்சத்தில் பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயத்திலே பிரகாசித்தார் என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரமாக உங்களையும் அவர் பிரகாசிப்பார். தேவன் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன்.